வணக்கம் நண்பர்களே. தமிழ் திரைப்பட உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய திறமையான நடிகைகள் இருக்காங்க. அதில் ஒருத்தங்க தான் சோபனா. இவங்க நடிகை மட்டும் இல்லை, பரதநாட்டிய கலைஞர், ஆசிரியை. குழந்தை நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பித்தவங்க. மங்கள நாயகி அப்படிங்கிற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்க. கமலஹாசன் அவர்கள் நடித்த எனக்குள் ஒருவன் படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானவர். சட்டத்தின் திறப்பு விழா, இது நம்ம ஆளு, பாட்டுக்கு ஒரு தலைவன், சிவா, பொன்மன செல்வன், வாத்தியார் வீட்டு பிள்ளை, மல்லுவேட்டி மைனர், கோச்சடையான், போடா பொடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரைப்படங்களில் நடித்தவங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பல முன்னணி கதாநாயகர்களோடு நடித்தவங்க. பாக்யராஜ் அவங்களோட இணைந்து நடிச்சிருந்த இது நம்மால படம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே நிறைய ரசிகர் பட்டாளத்தை கொண்ட ஒரு திரைப்படம். அதே போல் தளபதி திரைப்படம். இவங்க மிகச்சிறந்த நடிகை அப்படிங்கிற முத்திரையை பல படங்களில் பதிச்சிருக்காங்க. 2006 மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்க கையால் பத்மஸ்ரீ விருது வாங்கினவங்க. அதே போல் பத்ம பூஷன் விருதும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 200க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்தவங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, ஆங்கிலம், கன்னடம் மொழிப்படங்களில் நடித்தவங்க. சமீபத்தில் வெளியான 2898 AD இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கனாக்கா சோபனா முக்கியமான ஒரு ரோலில் நடிச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு இலவசமாக பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குற ஒரு நாட்டிய பள்ளியை நடத்திட்டும் வராங்க. கலைக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் சோபனா. அவங்க ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்திட்டும் வராங்க. 2 தேசிய விருதுகளை வாங்கினவங்க. 1980-90களில் முன்னணி நாயகியாக இருந்தவர். அவருடைய கலார்பனா நடனப்பள்ளி நிறைய கலைஞர்களை உருவாக்கியிருக்கு. 2019 டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சோபனா அவங்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கி கௌரவம் பண்ணியிருக்காங்க. சோபனா அவங்க தன்னோட பள்ளி படிப்பு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க புனித தோமையர் மேல்நிலை பள்ளியில் படித்தாங்க. குடும்பத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சினிமா பிரபலங்கள். திருவிதாங்கூர் சகோதரிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லலிதா, பத்மினி, ராகினி இவங்கெல்லாம். அது மட்டும் இல்லாமல் நடிகை சுகுமாரி அம்மா, நடிகர் வினீத் இவங்க எல்லாமே சோபனா அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள். இவருடைய நடன அசைவுகளில் அபிநயம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒன்றா கருதப்படுது. சென்னையில் இருக்கிற சிதம்பரம் அகாடமியில் தான் இவங்க நடன பயிற்சி செஞ்சாங்க. சித்ரா விஸ்வேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு ஆசான் அவர்களிடமிருந்து. இவங்களுடைய நடன திறமை அப்படிங்கிறது நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லையுமே ரொம்பவே பேசப்பட்டு வருது. நிறைய வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து அங்கே தன்னோட திறமையை நிரூபிச்சிட்ருக்காங்க சோபனா அவங்க. குறிப்பாக மலேசியா, கோலாலம்பூர், ஐரோப்பா, தென்கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா அப்படின்னு நிறைய வெளிநாடுகளில் இவங்களுடைய நிகழ்ச்சிகள் நிறையவே நடந்திருக்கு. தன்னுடைய வாழ்க்கையை கலைக்காக அர்ப்பணித்த நடிகை சோபனா அவர்களுடைய பிறந்த தினம் இன்று. 1970 மார்ச் 21 பிறந்தவங்க சோபனா. அவங்களுக்கு நம்மளோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.